நந்தினி. அத்தியாயம் 6. ஆதித்த கரிகாலரோடு நான். வெகு விரைவாகவே விழித்து கொண்டேன். விடியல் பூஜைக்கு செல்ல வேண்டும் என்பதால் வேக வேகமாக புறப்பட்டு கொண்டிருந்தார் தந்தை. தேவையானவற்றை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட முயன்றவரின் பார்வை என்றும் இல்லாத அதிசயமாய் அவருக்கு முன்பேயே எழுந்து அமர்ந்திருக்கும் என் மீது பட்டது. அரங்கனின் கருணையே தனிதான். எது தனக்கு தேவையோ அதை அவனே தயார்படுத்திக் கொள்கிறான் என வாய்விட்டு கூறினார் தந்தை. என்னப்பா இது, காலையிலேயே இத்தனை புகழாரம் அரங்கனுக்கு என்றேன். எதையாவது பேசி மாலைக்குள் கோவிலுக்கு வர அவரிடம் சம்மதம் வாங்கியாக வேண்டுமே என்ற தவிப்பு எனக்கு. சாதாரணமான நாட்களிலேயே கோயில் பணிக்கு என்னை உடன் அழைத்து செல்ல மாட்டார். இன்றோ கரிகாலனின் வருகை என்ற தகவல் வேறு. நிச்சயம் உடன்பட மாட்டார் என்றாலும் ஏதாவது செய்து சென்றேயாக வேண்டுமே. அது ஒன்றுமில்லையம்மா. இன்று அரச குடும்பத்தினர் கோயிலுக்கு சில நிபந்தங்கள் வழங்க வருகிறார்கள். பூ மாலைகள் அதிகம் தேவைப்படும் என்பதால் பூ தொடுப்பவர்கள் அதிகம் தேவை என நேற்றே நாராயணப்பட்டர் கூறி அனுப்பினார். நானும் என் சார்பாக உன்னை அழைத்து வருகிறேன் அந்த பணிக்கு என கூறியும் விட்டேன். ஆனால் அதனை இரவு உன்னிடம் கூற மறந்துவிட்டேன். காலையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பாய் நீ. அதனால் அழைத்து வர முடியாததற்கு வேறு ஏதாவது காரணம் கூறிக்கொள்ளலாம் என நினைத்து கொண்டே கிளம்பினேன். இங்கு என்னவென்றால் எனக்கு முன்பே நீ எழுந்து அமர்ந்திருக்கிறாய். அதனால்தான் சொன்னேன், அரங்கனுக்கு தேவையானதை அவனே தேர்ந்தெடுத்து கொள்கிறான் என்று. ஒரு கூடை பூக்களை என் தலையில் கொட்டியது போல ஒரு உணர்வு. போராடி அனுமதி பெற வேண்டியிருக்கும் என நான் நினைத்து கொண்டிருந்த விஷயம் தானாகவே அமைகிறது எனில் ஆனந்தம் தவிர வேறென்ன? சட்டென்று மலர்ந்த சந்தோஷத்தை முகத்தில் காட்டாது மறைத்து கொண்டேன். அதனால் என்னப்பா, அரங்கனின் காரியம் என்று பிறகு நீங்கள் காலையில் அழைத்தாலும் வராது போவேனா? கோயிலுக்கு செய்யும் காரியங்கள் எல்லாம் போகின்ற வழிக்கு புண்ணியம்தானே. அப்படியாயின் ஒன்று செய்யம்மா, நான் இப்போது புறப்படுகிறேன். முதல் கால பூஜை முடிந்து அரங்கனின் கோவில் மணியோசை ஊரை தாளாட்டும். அப்போது நீ புறப்பட்டு 2ஆம் பிரகாரம் வந்துவிடு. அங்குதான் நான் இருப்பேன். பிரகார தெய்வங்களுக்கு பூஜை நடக்கும் இடம் எதுவென்று பார்த்து வந்துவிடு. எவராவது கேட்டால் நாராயணப்பட்டரின் பெயரை கூறு. மலர் தொடுக்க வந்துள்ளதாக தெரிவித்துவிட்டு உள்ளே வா. காவல் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் என்று தந்தை வேக வேகமாக புறப்பட்டார். காத்திருந்தேன். முதல் கால பூஜை முடிந்து மணியோசை எப்போது கேட்கும் என காத்திருந்தேன். கரிகாலன் மாலைதானே வருவான் என பார்த்திவேந்திரன் கூறினான். அதற்குள் ஏன் அலைபாய்கிறது இப்படி என துடிதுடித்து கொண்டிருந்த மனதை கண்டித்தேன். பூஜை மணியோசை கேட்டது. கோயிலுக்கு புறப்பட்டேன். ஏனோ இன்றுதான் புதிதாக பிறந்தது போல ஒரு உற்சாக துள்ளல் எனக்குள். காவல் அதிகம்தான் என்றாலும் நாராயணப்பட்டரின் பெயர் கூற உள்ளே நுழைய முடிந்தது. 2ஆம் பிரகாரம் சென்றேன். அங்கே பூஜையில் ஈடுபட்டிருந்த தந்தையை கண்டேன். அவரும் என்னை கண்டார். இதோ வந்து விடுகிறேன் என அருகில் இருந்த ஒரு அந்தணரிடம் கூறிவிட்டு இடது பக்க மூலையில் இருந்த பெரிய மண்டபத்திற்கு அழைத்து சென்றார் தந்தை. அங்கே பெண்கள் பலர் மும்முரமாக மாலை தொடுத்து கொண்டிருக்க நிறைய கூடைகளில் பலவிதமான மலர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அத்தனை வாசமும் ஒன்றாக கலந்து ஒரு போதை தரும் நெடிமனை தந்தது. தொடுத்த மாலைகளில் நீர் தெளித்து குறுக்கும் நெடுக்குமாக கட்டியிருந்த கட்டைகளில் வரிசையாக அவற்றை மாட்டிக் கொண்டிருந்தார் ஒரு மத்திம வயது பெண்மணி. அவரிடம் என்னை அழைத்து சென்றார் தந்தை. இவள் என்னுடைய மகள்தான். உங்கள் பணியில் இவளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவரிடம் என்னை ஒப்படைத்துவிட்டு புறப்பட்டு விட்டார். சிநேகமான ஒரு புன்னகையை என் மீது வீசிய அந்த பெண்மணி, அதோ அந்த பெண்களோடு அமர்ந்து மலர் தொடுக்கும் வேலையை செய்யம்மா என்று கை காட்டிவிட்டு தன் பணியில் மூழ்கி போக ஒரு வட்டமாக அமர்ந்திருந்த அந்த பெண்களோடு நானும் அமர்ந்து பூ தொடுக்க ஆரம்பித்தேன். இளவரசர் கரிகாலர் வருகிறாராம் இன்று. அதனால்தான் கெடுபிடிகள் சற்று அதிகமாக உள்ளன என்று ஆரம்பித்தால் அருகில் இருந்த ஒருத்தி. நானும் கேள்விப்பட்டேன். இங்கு மட்டுமல்ல, திருவரங்கம் முழுவதுமே காவல் பலம்தான். போட்டிகள் நடக்கும் இடத்தின் பக்கம் கூட எவரையும் போக அனுமதிப்பதில்லையாம் என்றால் மற்றொருத்தி. அப்படியென்றால் நாமெல்லாம் இளவரசரை காண முடியாதா? சென்ற முறை பட்டத்தரசியே வரும்போது தூரத்திலிருந்து நாம் கண்டோமே. இவருக்கு மட்டும் ஏன் இத்தனை பலத்த பாதுகாப்பு வளையமோ கேட்டால் முதலாம் அவள். விவரம் தெரியாமல் பேசாதே. கரிகாலரின் உயிருக்கு நாலாபுறமும் ஆபத்து உள்ளதாம். இளவரசராக அவரை முடிசூட்டியதில் அரசின் அதிகாரிகள் சிலருக்கே விருப்பமில்லையாம். கண்டராதித்த சோழரின் மைந்தரான மதுராந்தகர்தான் இளவரசு பட்டத்திற்கு உரியவர் என்று ஒரு புறம் பேச்சு. அது மட்டும் அல்லாது பாண்டியர்கள் ஒரு புறம் இளவரசரை குறிவைத்திருக்கிறார்களாம்.
அதனால்தான் இவருக்கு மட்டும் தனி பாதுகாப்பு வளையம் என்றாள் இரண்டாம் அவள். சாமானியர்களுக்கு கூட சோழ தேசத்தின் அரசியல் நிலவரம் தெரிந்திருக்கிறது என்பதுதான் சோழத்தின் பலம் போலும் என நான் நினைத்து கொண்டேன். எனில் நாமெல்லாம் அவரை காண முடியாது என்றால் ஒருத்தி ஏக்கத்துடன். வாய்ப்பே இல்லை. அவர் எப்போது இங்கு வருகிறார் என்பதே ரகசியமாக உள்ளது. வரும் நேரத்தில் நம்மை இங்கிருந்து அசைய கூட விடமாட்டார்கள் என்றாள் இரண்டாம் அவள். இவர்களின் பேச்சை கேட்டதிலிருந்து தலை சுற்ற ஆரம்பித்தது எனக்கு. கரிகாலரை காணத்தான் பூத்தொடுக்க வந்ததே. இங்கிருந்தால் அதுவும் நடக்காது எனில் அடுத்து என்ன செய்வது? விரல்கள் மலர் தொடுத்து கொண்டு இருந்தாலும் மனம் யோசித்து கொண்டே இருந்தது. மதிய நேரம் ஆயிற்று. 4-5 பெண்களாக மாறி மாறி சென்று உணவருந்தி வந்தார்கள். அரங்கனின் வளாகத்திலேயே எங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனக்கான முறை வந்தபோது தந்தையை பார்த்துவிட்டு அவரோடு உணவருந்துகிறேன் என்று ஒரு பொய்யை கூறிவிட்டு அங்கிருந்து நழுவினேன். திருவரங்க கோயிலின் பின்புற வழியாக வெளியேறி சற்று தூரம் நடந்தேன். பெரும் கற்களை தாண்டி கீழிறங்கி காவிரி கரை ஓரமாக நடந்து சிறிது தூரம் வந்தேன். தொலைவில் போட்டிகள் நடப்பதற்கான இடம் என்பதை தூரத்தே பறந்து கொண்டிருந்த வண்ண கொடிகள் காட்டி கொடுத்தன. அந்த பக்கம் செல்லக்கூட விடமாட்டார்கள் என்பதால் மனம் சோர்ந்து போக ஒரு பெரிய பாறையின் மீது தனித்து அமர்ந்து கொண்டேன். கோவிலுக்கும் போட்டிகள் நடக்கும் இடத்திற்குமான தொலைவில் சரி பாதி தூரத்தில் தனியே அமர்ந்திருந்தேன் நான். காவிரியின் அலைகள் வந்து மென்மையாக என் கால் தொட்டு சென்றன. அவ்வப்போது, என்ன செய்ய போகிறாய் நந்தினி என என்னை மறுபடி வந்து கேட்டு போவதாகவே தோன்றியது. மாலைதான் கரிகாலன் கோவிலுக்கு வருவான் என்பது பார்த்திவேந்திரன் கூறியது. அவன் கூறியதுதான் நடக்கும் என்பதில் ஐயமில்லை. கரிகாலனின் பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்றுள்ளவன் அவன் என்பதால் அவனுடைய திட்டப்படிதான் நடக்கும். ஆனால் நாம் எப்படி சந்திப்பது? எங்கு சந்திப்பது? எப்படி அவனது கவனத்தை நம்மீது திருப்புவது? ஒற்றை பார்வையிலேயே உன்னை நோக்கி ஓடி வந்துவிட நீ என்ன தேவலோகத்து ரம்பியா, ஊர்வசியா? என்ன செய்ய போகிறாய் நந்தினி என இடைவிடாது கேள்விகள் என்னை துரத்தி கொண்டே இருந்தன. ஒரு முறை என்னை கரிகாலனும் பார்த்துவிட்டால் ஒரு வார்த்தையாவது பேச சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி கொள்ள என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது எனக்குள். முதுகிற்கு பின்னால் ஏதோ ஒரு சத்தம். என்னவென்று திரும்ப சீரியபடி நின்றிருந்தது ஒரு நாகம். ஒரு நொடி பொழுதுதான் காண முடிந்தது அதனை. தீண்டுவதற்கு என்னை நோக்கி அது சீறி வருவது கண்டு பயத்தில் உடல் நடுங்கி வீலென அலறி இரு கைகளாலும் என் கண்களை பொத்திக் கொண்டேன். சில கணங்கள் சென்றன. நாகம் தீண்டியதாகவும் தெரியவில்லை, சத்தமும் ஏதும் இல்லை. ஒருவேளை நாகம் போய்விட்டதா, அல்லது அது தீண்டி நான் தான் போய் சேர்ந்து விட்டேனா என்ற படபடப்போடு மெதுவாக திரும்பி பார்த்த நான் கண்ட காட்சியில் அரண்டு போய் சட்டென்று எழ முயற்சித்தது பெரும் தவறாகி போனது. ஈரத்தோடு இருந்த கால்கள் பாறையில் வழுக்கிவிட பொத்தென காவிரி ஆற்றில் விழப்போகிறேன் என புரிந்தது எனக்கு. இத்தோடு முடிந்தது என் வாழ்க்கை. நீந்த தெரியாத எனக்கு கரை புரண்டு ஓடும் காவிரி தாயின் மடியில்தான் இறுதி சுவாசம் என்பது புரிந்தது. கண்களை மறுபடியும் இறுக மூடிக்கொண்டேன். உடலை காற்றில் மிதக்க விட்டேன். ஏதோ ஒன்று என் வலது கரத்தினை பலமாக பிடித்தது. பிடித்த வேகத்திலேயே இழுத்தும் போட்டது. இழுத்த வேகத்தில் பாறையினை தாண்டி மணலில் போய் விழுந்தேன். ஈரத்தில் உடலெல்லாம் மணல் அப்பிக்கொள்ள சட்டென துடைத்து கொண்டு கண் திறந்து பார்த்தேன். எதை கண்டு பயந்து பாறையிலிருந்து ஆற்றில் விழப்போனேனோ அந்த நாகம் அதே நிலையில் நிமிர்ந்து நின்ற நிலையில் நெளிந்து கொண்டிருந்தது. பயம் கூடியது மறுபடியும் உள்ளுக்குள். தரையிலேயே படாமல் நாகம் எப்படி நிற்கும் என புத்திக்கு உரைக்க கண்களை நன்றாக துடைத்து கொண்டு பார்த்தேன். நெளியும் அந்த நாகத்தினை அலட்சியமாக தன் இடது கையில் பிடித்தபடி நின்றிருந்தான் ஒருவன். அதே அலட்சியத்தோடு என் மேலும் பார்வையை பரவ விட்டான். எனக்குள் இருந்த பெண்மை விழித்து கொள்ள சட்டென்று எழுந்து என் உடைகளை சரி செய்து கொண்டேன். என் நிலை கண்டு முகம் திருப்பி கொண்டான் அவன். யார் நீ? தனியே இங்கென்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவனது குரலில் தெரிந்த ஆண்மையும் அதிகாரமும் என்னையும் மீறி பதில் சொல்ல வைத்தன. நான் நந்தினி, இங்கு கோயில் பட்டரின் மகள். பழையாறையிலிருந்து வந்துள்ளேன் என்றேன் நான் திக்கி திணறி. எதற்கு வந்தாய் இங்கு? சாவதற்கா? அடுத்து அவனது கேள்வியில் ஆடி போனேன். இல்லை இல்லை, நாகத்தை நான் கவனிக்கவில்லை என்றேன் மறுபடியும் பயந்தபடி. கவனிக்கும் நிலையில் இல்லை என்று சொல். கனவுலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தாய் என்று சொல். எவருமற்ற இந்த இடத்தில் எவர் துணையுமின்றி வருவதற்கு முன்பு நீ யோசித்திருக்க வேண்டும்.
அதற்கு கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும் என்ற அவனது வார்த்தைகள் மெல்ல கோபத்தை கிளப்பின எனக்குள். அறியாமல் நடந்த ஒரு விஷயத்திற்காக அறிவில்லை என்று பேச வேண்டாம். என் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள், மறுக்கவில்லை. அதற்காக என்மேல் தப்பிதம் கற்பிப்பதும் தவறு என்றேன். கோயில் பட்டரின் பெண்ணுக்கு தன்னந்தனியாக இங்கென்ன முக்கிய வேலை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அது குறித்து கேட்க நீங்கள் யார்? எதற்காக கூற வேண்டும் உங்களிடம்? உன்னை பற்றி தப்பிதமாக கற்பிதம் செய்து கொள்ளக்கூடாதல்லவா? அதற்காகவாவது நீ கூறித்தானே ஆக வேண்டும் என்றான் அவன். நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்க முயற்சித்தேன். அவன் கையில் வைத்திருந்த நாகமானது அவனை தீண்ட முயற்சித்து சீறி கொண்டிருந்தது. அது பார்ப்பதற்கே பயத்தை மூட்டியது. முதலில் அதை தூக்கி தூர வீசுங்கள், தீண்டிவிடப் போகிறது என்றேன் நான் வேகமாக. நாகமோ நங்கையோ என்னை தீண்டாத வரைதான் அதன் உயிர் அதனோடு இருக்கும். தீண்டிய அடுத்த கணமே அதன் உயிர் அதற்கு சொந்தமின்றி எனக்குரியதாகிவிடும் என்றான் அவன். அத்தனை விஷமா நீங்கள்? வேண்டுமென்றே நான் கேட்டேன். அதை கேட்டு கோபப்படுவான் என்று நினைத்தேன். அவனோ வாய்விட்டு சிரித்து ஆச்சரியத்தை உண்டு செய்தான். அப்படித்தான் பலரும் சொல்கிறார்கள் என்னை. உண்மையும் விஷமும் கசக்கத்தானே செய்யும் என்ற அவனது வார்த்தைகளில் ஏதோ ஒரு வலி இருப்பதை உணர முடிந்தது என்னால். அவனது பார்வையோ நெளியும் நாகத்தினோடு இருக்க அவனது முகத்தை ஆராய்ந்தேன். நெற்றியின் மேல் சிகை கலைந்து விழுந்திருந்தது தனி அழகை தந்தது அவனுக்கு. கழுத்தின் பின்புறம் வரை நீண்டிருந்த சிகை சிங்கத்தின் பிடரியை நினைவுபடுத்தியது. பொருத்தமான நாசி, அதன் கீழே அரும்பு இருந்த மீசை, சற்று முரட்டுத்தனமான உதடுகள், பக்கவாட்டில் பார்க்கையிலேயே தெரிந்தது குறுவாளினையொத்த கண்கள். பார்வையின் வீச்சும் அதிகமாகத்தான் இருக்கும் என்பது பார்த்த உடனேயே புரிந்தது. விரிந்து பரந்த மார்பு, அதன் மேல் உரிமை கொண்டாடி ஆடி அசைந்திருக்கும் மணி மாலைகள், உயர்ந்த தோள்கள், வலது பக்க தோள்பட்டையில் புலியின் முகம் வடிக்கப்பட்டிருந்தது. தொடைகளின் திண்மை உடுத்தியிருந்த இடை ஆடையை மீறி தெரிந்தது. ஆகச் சிறந்த வீரன் என்பதை சர்வ லட்சணங்களும் உணர்த்தின. என்ன பதிலையே காணோம் என்று கேட்டு அவன் என் பக்கம் திரும்ப அவன் மீது இருந்த பார்வையை திருப்ப முடியாது தவித்தேன் நான். பார்த்தது போதும் பெண்ணே, கேட்டதற்கு பதில் சொல் என்று அவன் கையில் இருந்த நாகத்தை தூக்கி தூர வீசிவிட்டு திரும்பினான். கத்தி போன்ற அவனது பார்வை கிழித்து போட்டது என்னை. என்ன கேட்டீர்கள்? தடுமாறினேன் நான். எதற்காக இங்கு வந்தாய் தனியே என்று கேட்டேன். நீங்கள் யார் என்பதை கோராத வரை பதில் கூற முடியாது என்று நானும் பதிலளித்து விட்டேனே என்றேன் நானும் சற்று தைரியமாக. பார்த்தால் தெரியவில்லையா? இந்த பரந்த சோழ தேசத்தின் ஒரு வீரன் நான். போதுமா தகவல்? தோளில் புலிமுகம் கண்ட உடனேயே அதனை நான் புரிந்து கொண்டேன் என நானும் என் புத்தி கூர்மையை தெரியப்படுத்தினேன். இதை கேட்டு நிச்சயமாக அவன் தடுமாறி இருக்கக்கூடும். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. எவரென தெரிந்துவிட்டதல்லவா? இப்போது சொல், எதற்காக இங்கு வந்தாய்? சாவதற்கா? இறப்பதற்கு இத்தனை தூரம் வரவேண்டிய அவசியமில்லை எனக்கு. அது போன்ற எண்ணமும் இல்லை. எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று இனி காண கிடைக்காது என்ற நிலை. வேதனையோடு வந்ததில் வெகு தூரம் வந்துவிட்டேன். சற்று ஓய்வெடுத்து செல்ல எண்ணி இங்கு அமர்ந்ததுதான் தவறாகி போனது என்றேன் நான். என்னை இங்கு கண்டதுதான் தவறென்று சொல்கிறாயா பெண்ணே? கேட்டான் அவன். இம்முறை உதட்டோரம் சிறு புன்னகை அரும்பியிருந்தது. அது அவனது கம்பீரத்திற்கு அழகூட்டியது. புன்னகையில் கூட வீரத்தை வெளிக்காட்ட முடியும் ஒரு ஆண்மகனால் என்ற விஷயமே அப்போதுதான் எனக்கு விளங்கியது. என்னவாயிற்று நந்தினி உனக்கு? ஏன் இவனிடம் பேச்சை வளர்க்கிறாய்? உன்னையும் மீறி கடைக்கண்ணால் அவனை அவ்வப்போது ஆராய்கிறாய். வேறு எந்த ஆடவனிடத்திலும் இத்தனை நேரம் நின்று பேசியதில்லையே நீ. சுய நினைவுக்கு வா என என் உள்மனம் அதட்டியது. என்ன எதிர்பார்த்தாய்? எது கிடைக்கவில்லை? தயக்கம் ஏதும் இல்லையெனில் கூறு. என்னால் உதவ முடியுமா என்று பார்க்கிறேன் என்றான் அவன். சோழத்து வீரன்தானே இவன். இவனை வைத்து கரிகாலனை சந்திக்க முடியுமா? கோவிலின் உள்ளாவது கரிகாலன் வரும்போது செல்ல முடியுமா? விடாதே நந்தினி, நல்லதொரு வாய்ப்பு இவன், பயன்படுத்திக்கொள். அலைபாயும் மனதினை அடக்கி வைத்துவிட்டு வந்த வேலையை கவனி. கரிகாலன் தான் முக்கியம். அப்போதுதான் நிறைவேறும் உன் லட்சியம் என்று புத்தி சூடேற்றியது என்னை. சோழத்து வீரன் என்கிறீர்களே, எவருடைய படையில் உள்ளீர்கள்? இங்கு உங்களை பார்த்ததாக கூட எனக்கு நினைவில்லையே. இளவரசர் கரிகாலர் படையின் உபதளபதி நான். அவரோடு வந்துள்ளேன். அத்தனை எளிதாய் எங்களை பார்த்துவிட இயலாது பெண்ணே. சாதாரண வீரர்கள் அல்ல இளவரசரோடு இருப்பவர்கள் எவரும். ஓ,
இளவரசரோடு இருக்கும் வீரர்களுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைத்திருக்கிறது என கேட்க வந்த நாவை சட்டென்று அடக்கிக் கொண்டேன். உன் துடுக்கு பேச்சால் கிடைத்த வாய்ப்பை வீணாக்கி கொள்ளாதே நந்தினி என உள்ளுக்குள் எச்சரிக்கை மணி ஒலித்தது. கரிகாலரின் படையிலா? அப்படியாயின் என் எண்ணம் ஈடேறப் போகிறது. நான் வெல்லப்போகிறேன் என வேண்டுமென்றே குதித்தேன் நான். எதையும் முழுமையாக கூறும் வழக்கமே இல்லையா உன்னிடம்? காரணம் புரியாது கோபமானான் அவன். அரங்கன் என் பக்கம் இருக்கிறான் வீரரே, அதனால்தான் என்னை இங்கு வரவழைத்து உங்களை சந்திக்க வைத்துள்ளான். மறுபடியும் குழப்புகிறாய். தெளிவாக சொல். என்ன உதவி வேண்டும் எனக்கு? சற்று விரைவாக சொல். நேரமாகிறது. போட்டிகள் முடிவதற்குள் நான் அங்கு இருந்தாக வேண்டும். கரிகாலரை ஒரே ஒரு முறை காண வேண்டும். அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று நான் கூறியவுடன் அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியினை இம்முறை அவனது முகம் காட்டிக் கொடுத்தது. காண வேண்டும் எனில் என்ன பொருள்? தூரத்தே இருந்து கண்டால் போதுமா? போதும். அவரை ஒரு முறை கண்டால் போதும். எதற்காக என்ற கேள்விக்கும் நீ உண்மையான பதிலை கூறினால் அது பற்றி யோசிக்கலாம். தோழிகளோடு நான் வைத்த பந்தயத்தில் வெல்ல வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான். கரிகாலரை எவராலும், குறிப்பாக பெண்களால் அத்தனை எளிதாக காணவே முடியாது என்கிறார்கள் என் தோழிகள். இதே திருவரங்கத்தில் அவரை கண்டே தீருவேன் என நான் பந்தயம் கட்டினேன். பலத்த காவல்களை தாண்டி முடியவே முடியாது என்றார்கள் அவர்கள். முடியாது என்பதே என்னிடம் கிடையாது என்றேன். வாதம் வலுத்தது. வென்று காட்டுவேன் என சூளுரைத்து விட்டேன். அதற்காகத்தான் மலர் தொடுக்கும் பணிக்காக கோயிலுக்கு வர ஒப்புக்கொண்டேன். ஆனால் கரிகாலர் வரும்போது அங்கிருந்து எவரையும் அசையக்கூட அனுமதிக்க மாட்டார்கள் என்பது தெரிய வர உடைந்து போனேன். அதனாலேயே இங்கு வந்து தனிமையில் அமர்ந்தேன். அரங்கனின் அருளால் நீங்கள் வந்தீர்கள். என் எண்ணம் நிறைவேறப் போகிறது. தோழிகளோடு இட்ட ஒரு பந்தயத்திற்காகவா இத்தனை வருத்தப்படுகிறாய் நீ? நம்ப முடியவில்லையே. இளவரசரை பார்க்க வேண்டும் என்பது பந்தயத்திற்காகவா? அல்லது உனது உள்மனதின் ஆசையா? அல்லது வேறு ஏதாவது நோக்கமா? பழையாறை கோயில் நந்தவனத்தை பராமரித்து வரும் ஒரு சாதாரண பட்டரின் பெண்ணான இந்த நந்தினிக்கு வேறு என்ன தனிப்பட்ட ஆசை இருந்துவிட முடியும் இளவரசர் விஷயத்தில்? பந்தயத்தில் வெல்ல வேண்டும் என்ற ஒற்றை காரணம்தான். அதுவும் தூரத்தில் இருந்து கண்டாலே போதும் என்கிறேன் வீரரே என்றேன். ஓ, அந்த நந்தினி நீதானா என கேட்க வந்தவன் போல தெரிந்தது அவனுடைய வார்த்தைகள். ஆனால் ஓ, அதுதான் காரணமா என்றுதான் என் காதில் விழுந்தது. நல்லது, உனக்கு உதவுகிறேன். எதற்கு தெரியுமா? மறுபடியும் நீ தனியே வந்து தொலைந்து போகாமல் இருப்பதற்காக என்றவன் தன் விரலில் இருந்த ஒரு மோதிரத்தை கழற்றினான். என்னிடம் நீட்டினான். அதில் ஒரு வாளின் வடிவம் செதுக்கப்பட்டிருந்தது. மாலைதான் இளவரசர் கோவிலுக்கு வரவுள்ளார். உடன் பட்டத்தரசியாரும் வருவார்கள். பட்டத்தரசியாரோடு பெண் அதிகாரிச்சிகளும் வீரர்களும் வருவார்கள் முதலில். அதன் பிறகுதான் இளவரசர் மற்றும் பார்த்திவேந்திரரின் மெய்க்காவல் படையினரோடு வருவார். நீ சற்று முன்னதாகவே சென்று கோவில் வாசலில் காத்திரு. பட்டத்தரசியார் வருவதற்கு சில கணங்கள் முன்பே பெண் அதிகாரச்சிகள் வந்து விடுவார்கள். அவர்களில் எவரிடமாவது இந்த மோதிரத்தை காட்டு. அதனை வாங்கிக் கொள்வார்கள். அதற்கு பதிலாக உன்னை கோவிலில் உள் அழைத்து சென்று தகுந்த இடத்தில் நிறுத்துவார்கள். அங்கிருந்து நீ இளவரசரை தெளிவாக காண முடியும் என்றான் அவன். மிக்க நன்றி வீரரே. என் வாழ்நாளில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைப்பின் நீங்கள் செய்த இந்த உதவிக்கு பதிலாக நான் எதையும் செய்வேன் என்றேன் உணர்ச்சி வசப்பட்டு. நில், சொல்வதை கவனமாக கேள். நான் கூறிய அதிகாரச்சிகளிடம் மட்டுமே இந்த மோதிரம் தரப்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் வேறு எவரிடத்திலும் நீ இதனை காட்டக்கூடாது. அப்படி ஏதேனும் நடந்தால் அதன் பின் நடக்கும் எந்த செயலுக்கும் நான் பொறுப்பேற்க மாட்டேன். உன்னை யாரென்றே தெரியாது என்று கூறிவிடுவேன். எனவே இளவரசரை காண வேண்டும் என்ற உனது வேண்டுகோளை மட்டுமே நிறைவேற்ற இதனை பயன்படுத்து. வேறு எதற்காகவும் அல்ல. அதிகாரிச்சியிடம் நீ இதை கொடுத்த பிறகு திரும்ப இது உன்னை வந்தடையாது என்பதையும் நினைவில் வை. அங்கு என்னை காண நேரிட்டாலும் ஒரு முன்பின் பார்த்து அறியாதனாகவே நடந்து கொள்ள வேண்டும். என்ன, புரிகிறதா என எச்சரிப்பது போல பேசினான் அவன். புரிகிறது வீரரே. உங்களின் எந்த ஒரு வார்த்தையும் மீறப்படாது என நான் உறுதி அளிக்கிறேன். நல்லது, இறையருள் இருப்பின் மறுபடியும் சந்திப்போம் என்று அவன் திரும்பி போட்டிகள் நடக்கும் இடத்தினை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். உங்கள் பெயரை கூறவே இல்லையே என கத்தினேன் நான். அது இனி பயன்படாது உனக்கு என்று கூறிய அவன் ஒரு மந்திர புன்னகையை சிந்திவிட்டு வேகமாக நடந்தான். அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தேன் நான். யானையின் கம்பீரமும் வேங்கையின் வேகமும் இருந்தது அவனது நடையில்.
அவனோடே போய்க் கொண்டிருந்தது என் மனதும் தான். எதையோ இழந்து விட்டேன் என்பது மட்டுமே எனக்கு புரிந்தது. கையில் உறுத்திய மோதிரத்தை கண்டவுடன் நிகழ்காலத்திற்கு வந்தேன். நேரே வீட்டிற்கு ஓடினேன். உடைகளை மாற்றிக்கொண்டு அலங்கரித்து கொண்டேன். அந்த பொன்னான மாலை வேளைக்காக காத்திருந்தேன். அந்த வேளை வருவதற்கு சில கனப்பொழுதுகள் முன்பே கோயில் வாசலில் நின்றிருந்தேன். வீரர்களில் கண்ணில் படாமல் ஒரு ஓரமாக நின்றிருந்தேன். சோழ தேசத்து அதிகாரச்சிகள் இடையில் உடைவாளோடு வந்து கொண்டிருந்தார்கள். பெண்ணின் வீரத்திற்கும் மதிப்பளித்து பொறுப்பையும் அளித்திருக்கும் சோழ தேசத்து பண்பு என்னை நெகிழ வைத்தது. சட்டென்று அவர்கள் கூட்டத்தில் புகுந்தேன். ஒற்றை கையால் என்னை நகர விடாமல் தடுத்தார் ஒரு அதிகாரச்சி. அவரிடம் அந்த மோதிரத்தை காட்டினேன். சட்டென என் மேலிருந்த கையை எடுத்தார். மோதிரத்தை கையில் வாங்கி கொண்டார். எவர் கொடுத்தார் இதனை? பெயர் கூறவில்லை. இதை உங்களிடம் தந்தால் மட்டும் போதும் என்றார். தோளில் புலிமுக அடையாளம் இருந்தது அவருக்கு. சரி, என்ன செய்ய வேண்டும் உனக்கு? கேட்டார் அந்த அதிகாரிச்சி. கோவிலின் உள் சென்று எவரும் அறியா ஓரிடத்தில் நின்று இளவரசரை காண வேண்டும், அவ்வளவுதான். இதை அவரிடம் கூறினாயா? கூறினேன். அதன் பிறகுதான் இந்த மோதிரத்தை என்னிடம் கொடுத்தார். அந்த அதிகாரச்சியின் முகத்தில் மெல்லியதோர் புன்னகை. சரி வா என்று என்னை அவர்களின் கூட்டத்தோடு அழைத்து சென்றார். கருவறைக்கு முன்னிருக்கும் ஒரு அர்த்த மண்டபத்தின் இடது மூலையில் இருந்த பெரிய கல்தூண் ஒன்றின் பின் நிற்க வைத்தார். இங்கிருந்து கருவறை வாசல் முழுவதும் தெரியும். இடம் விட்டு அசையாதே, எவர் கண்ணிலும் படாதே. மீறி நடந்தால் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல என்று அதிகாரச்சி என்னை அங்கேயே விட்டுவிட்டு தமது கூட்டத்தாரோடு கலந்துவிட்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் பட்டத்தரசியார் வந்தார்கள். அவரோடு சில அரசகுல பெண்களும் தாம் கொண்டு வந்திருந்த மாலைகளையும் பொற்பூக்களையும் கருவறை வைணவரிடம் வழங்க அவற்றை அரங்கனின் பூஜைக்கு தயார்படுத்தினார். கூடை கூடையாக மலர் மாலைகள், அணிகலன்கள் என அரசியார் கொண்டு வந்த அனைத்தும் அங்கே வரிசைப்படுத்தப்பட்டன. அரங்கருக்கான வஸ்திரம் இன்னும் வரவேண்டும் தாயே என்றார் ஒரு பட்டர். வரும், சோழத்தின் வேங்கை அதனை கொண்டு வரும் என பட்டத்தரசியார் புன்னகையோடு பதிலளிக்க திடீரென்று அந்த மண்டபமே பிரகாசமானது. முன்னே 2 மெய்க்காவல் படையினர் அரங்கனுக்காக பொன் இழைகள் சேர்க்கப்பட்ட வஸ்திரத்தை தம் 2 கைகளிலும் பவ்யமாக தாங்கி வர, அவர்களின் பின்னே பார்த்திவேந்திரன் கவனத்தோடு அங்குமிங்கும் பார்த்தவாறே நடந்து வர, பின்னால் 4 மெய்க்காவலர்கள் புடைசூழ, நடுவில் வேங்கைகளின் இளம் தலைவன் நடந்து வந்து கொண்டிருந்தார். நான் எட்டி எட்டி பார்த்தேன். நிற்காமல் நடப்பதனால் அவர் முகம் காண இயலவில்லை. பூமி அதிர நடக்கும் கால்களை காண முடிந்தது. இடது பக்கம் வந்து எட்டி பார்த்தேன். காற்றை கிழித்து செல்லும் கைகளின் அசைவு தெரிந்தது. நெஞ்சம் படபடக்க இன்னும் சற்று நகர்ந்து பார்த்தேன். விரிந்த மார்பில் வெண்ணிற பட்டாடை போர்த்தப்பட்டிருப்பது தெரிந்தது. முகம் காண முடியவில்லை. வலம் இடம் என மாறி மாறி நகர்ந்து பார்த்தேன். முகத்தை பார்க்க முடியாதபடியே மெய்க்காவலர் படையினர் உடன் நடந்து வந்தனர். என்னையும் மீறி அழுது விடுவேனோ என்று பயப்பட ஆரம்பித்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டும் கரிகாலரை காணவே முடியாது போய்விடுமோ? கண்களில் நிறைந்த நீரை துடைத்துவிட்டு பார்க்கும் முன்பு எனது பக்கம் முதுகு காட்டி கருவறை நோக்கி நின்றிருந்தார் கரிகாலர். பூஜைகள் துவங்கின. வேத மந்திரங்கள் முழங்கின. அரங்கனுக்கு வஸ்திரமும் ஆபரணங்களும் அணிவிக்கப்பட்டன. மங்கள வாத்தியங்களும் கைகோர்த்து கொண்டன. அரங்கா அரங்கா என்ற கோஷங்கள் அவ்விடத்தை நிரப்பின. கை உயர்த்தி கூப்பி வணங்க ஆரம்பித்தனர் அனைவரும். அப்போது பார்த்து கரிகாலருக்கு அரங்கனின் பாதங்களில் சாத்திய மாலை அணிவிக்கப்பட என் பக்கம் முகம் காட்டி திரும்பினார் கரிகாலர். தலை வணங்கி அவர் மாலையை ஏற்க, அதை சரியாக கழுத்தில் அணிவிக்க அவரை மறைத்தவாறு வந்து நின்றான் பார்த்திவேந்திரன். முகம் பார்க்க முடியாமல் செய்த பார்த்திவேந்திரன் மீது கொலை வெறி வந்தது எனக்கு. அரங்கனின் தரிசனம் ஒரு முடிவுக்கு வர புறப்பட எத்தனித்தனர் அனைவரும். மெய்க்காவலர்கள் திரும்பி நடக்க துவங்கினர். கரிகாலரை வலது பக்கம் தள்ளி பார்த்திவேந்திரன் இடது பக்கம் அவரோடு நடந்தான். என் பார்வைக்கு அவன் மட்டுமே தெரிந்தான். இதோ இன்னும் சில நொடிகளில் இங்கிருந்து சென்று விடுவார். அதன் பின் பார்ப்பேனா என்பதே தெரியாது. இதுவரை முகம் பார்க்கவில்லை என்ற கோபமும் அழுகையும் வெடித்தது எனக்குள். இருந்தாலும் ஏதாவது ஒரு நொடி பொழுதில் அவரது முகம் தெரிந்து விடாதா என இமைக்காமல் காத்திருந்தேன். இன்னும் 6 தூண்கள்தான் அவருக்கும் எனக்குமான தொடர்பு. 2வது தூணையும் கடந்தார். முகம் பார்க்க முடியவில்லை. விரைவாக நடந்தார். 3வது கடந்து 4வது தூண் கடந்து போகையிலே வழியின் அகலம் சற்று குறைய
பார்த்திவேந்திரன் பின்தங்கினான். அவரை முன்னே அனுப்பிவிட்டு தூணை கடந்தவுடன் முகம் தெரியும் என நான் இதய துடிப்பு எகிர காத்திருந்த அங்கே இருந்த ஏதோ ஒரு சிற்பத்தை காட்டி பார்த்திவேந்திரன் ஏதோ கூற அசையாது அவ்விடத்தில் நின்று அதனை பார்த்தார் கரிகாலர். முகம் காண காத்திருந்த எனக்கு வலது கை மட்டுமே முழுமையாக காட்சி தந்தது. எனக்கு எத்தேசியாக அவரது தோளில் பட்ட என் பார்வை நிலைக்குத்தி நின்றது. வலது தோளில் இருந்த அந்த புலிமுக வடிவ அடையாளம், நான் அந்த வீரனிடத்தில் கண்ட அதே அடையாளம். எனில் அவரா இவர் என நான் குழம்புவதற்குள் அவரது படையினரை சேர்ந்தவர்களுக்கான அடையாளமாக அது இருப்பின் என்ற கேள்வியை புத்தியானது எழுப்ப நான் அடங்கினேன். முகம் பார்க்க முயன்றேன். இன்னும் நின்ற இடத்திலேயே இருந்தார் அவர். என் இதயத்தின் துடிப்பு எல்லை மீறி போய்கொண்டிருந்தது. அந்த நொடி பொழுதும் வந்தது. எதற்காக காத்திருந்தேனோ அந்த அற்புத தருணமும் வந்தது. ஆதவனின் முகம் மேகம் விட்டு வெளிவருவதை போல ஆதித்தனின் முகமானது வெளிவந்தது தூண் மறைவை விட்டு. விரித்த விழிகளை மூட மறந்து போய் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எவரை காண, எவரது முகத்தினை ஒரே ஒரு தரம் காண இத்தனை சிரமங்களை மேற்கொண்டேனோ அவரின் வீர முகத்தினை கண்டேன். கண்டவுடன் புரிந்தது. புரிந்தவுடன் அதிர்ந்து போனேன். என்னுடன் காவிரி கரையில் பேசி கொண்டிருந்த அதே முகம், எனக்கு மோதிரம் அளித்து உதவி செய்த அதே கரங்கள், காவிரியில் விழாது என்னை காப்பாற்றிய அதே புஜங்கள், நாகத்திடமிருந்து என்னை பாதுகாத்த அதே விரல்கள், அதே அலட்சிய பார்வை, அதே மந்திர புன்னகை, அதே வீரன், நான் கண்ட அதே வீரன்தான் வேங்கையின் தலைவனான ஆதித்த கரிகாலன். மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது எனக்கு. முன்னிருந்த தூணை இறுக பற்றி கொண்டேன், விழுந்து விடாமல் இருக்க. இது என்ன அதிசயம்! நான் இங்கிருந்து பார்ப்பதை கரிகாலரும் பார்க்கிறார். அவர் அருகில் அந்த அதிகாரிச்சியும் இருக்கிறார். பார்க்கும் கரிகாலரின் இதழ்களில் ஒரு குறும்பு புன்னகை என்னை நோக்கி, உன் ஆசை நிறைவேறிவிட்டதா என்று பார்வையாலேயே ஒரு கேள்வி. என்னை பார்க்கிறார் கரிகாலர் என்பது புரிந்தவுடன் மெல்லியதோர் நடுக்கம் உடல் முழுவதும். கூடவே ஒரு பரவசம். இதுவரை நான் சந்தித்தே இராத நாணம் எனும் உணர்வு. வெட்கத்தில் தலை குனிந்து நிமிர்வதற்குள் கரிகாலர் அங்கில்லை. அர்த்த மண்டபத்தை தாண்டி நடந்து கொண்டிருந்தார். கரிகாலர் என்னை நேருக்கு நேராய் பார்த்த அந்த ஒரு பார்வை, நான் தான் என அடையாளம் காட்டிய அந்த மந்திர புன்னகை, வெகு காலம் என்னை உறங்கவிடப் போவதில்லை என்பது அப்போது எனக்கு புரியவே இல்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.